ஹலோ. ஆ என் நேம் யோகேஷ். நான் வந்து தேனியில இருந்து வரேன். ஆக்சுவலா இந்த கிளினிக் எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு எங்க அண்ணன் மூலியமா எனக்கு தெரியும். எங்க அண்ணன் இங்க பண்ணியிருக்காங்க. நான் அவங்கள நேர்ல பார்த்துருக்கேன். அவங்க ரிசல்ட்ட பார்த்துட்டு, அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இந்த கிளினிக்கு மட்டும் தான் வந்தேன். வந்தோனே இந்த கன்சல்ட் பண்ணும்போது எனக்கு அங்கேயே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. எப்படி எப்படி இங்க இருக்கு, எந்த மாரி எனக்கு என்னோட ஹேர் இத பார்த்துட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு செக் பண்ணிட்டு, அவங்க என்ன பண்ணலான்றத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு அது பண்ணோனே சரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்ற இது சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்ட்டு ஜூன் மிடில்ல நான் பண்ணேன். நான் இப்ப பண்ணி வந்து 5 மந்த்ஸ் ஆச்சு. நான் இது வந்து இதுவரைக்கும் ஒரு 3 பிஆர்பி, 3 ஜிஎஃப்சி இது வந்து என்னோட 3 ஜிஎஃப்சிக்காண்டி வந்திருக்கேன். ஸோ இப்ப என்னோட ரிசல்ட் வந்துட்டு அவங்க சொன்ன அந்த ரொட்டீன் எல்லாமே கரெக்ட்டா அந்த டயட் எல்லாமே ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணதுல வந்துட்டு எனக்கு இப்ப வந்து 5 மந்த்ஸ்ல எனக்கு இந்த அளவுக்கு குரோத் ஆயிருச்சு. ஆ இப்ப எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு இந்த ரிசல்ட் இருக்கும்போது. 2 டேஸ் இங்க ஸ்டே பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ஆமாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா 2 டேஸ் வந்து நான் ஃபுல்லா தனியா இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என் லைஃப்ல இந்த மாரி சர்ஜரின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ன்றதுக்காண்டி இந்த மாரி தனியா நான் இதுவரைக்கும் இருந்ததில்ல. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இங்க வந்து ஃபுல்லா ஃபுட் எல்லாமே க ஒரு மாரி ப்ராப்பரா குடுத்து, ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு எனக்கு அந்த 2 நாளுமே. மத்தபடி எனக்கு பெரிய இஷ்யூ இல்ல. அப்புறம் அவங்க சர்ஜரி பண்ணும்போதுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அவங்களும் நல்லா பேசிட்டு, ஸோ எனக்கும் ஃபுல்லா ஒரு ஒ ரொம்ப டிஸ்டர்பும் இல்லாம, கொஞ்சம் பயமும் இல்லாம, என்னோட அந்த பயத்தையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்குலாம் ஒரு சில நல்லா பேசிட்டு தான் பண்ணாங்க. ஸோ அதுவும் எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. ஓகே சார். இப்போ ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பயப்படுவாங்க இல்லையா? அவங்க ம். என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? ஆம். ஆக்சுவலா வந்துட்டு நானுமே வந்து நெறைய பண்றதுக்கு முன்னாடி நெறையவே பார்த்துருக்கேன். ஆ ஃபோட்டோ ஒரு சில பேரு பேசுனது, ஒரு சில பேர் கொஞ்சம் பயமுறுத்துற மாரி சொல்றது, அதெல்லாம் நெறையா பார்த்துருக்கேன். ஆனா வந்துட்டு இது பெயின் இருக்கும். ஆனா வந்துட்டு ஆம் கொஞ்சம் தாங்கிட்டா வந்துட்டு சேஃப் நெறையா இருக்கு. அவங்க சொன்னத டாக்டர் சொல்றத வச்சு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெயின் இருக்கும் தான். பட் இருந்தாலுமே அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத சொல்லுவேன். நீங்க ஹாப்பி தானே நீங்க? நான் ரொம்ப ஹாப்பி இப்ப. அ எப்படின்னா வந்துட்டு, ரீசென்ட்டா என் ஃப்ரெண்ட நான் ஊர்ல பார்த்திருந்தேன். நெறைய பேருக்கு வந்து நான் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே வந்து தெரியல. என் கூட நேர்ல ரொம்ப க்ளோஸாலாம் பழகிட்டு இருந்தாங்க. நான் நெனச்சிருந்தேன் எல்லாம் கண்டுபிடிச்சுருவாங்க அந்த மாரின்ட்டு. ஆனா நெறைய பேர் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுல வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தேன். ஓகே சார். உங்க ரேட்டிங்ஸ் என்ன குடுப்பீங்க நீங்க இந்த கிளினிக்காக? நான் இது வந்து 100% 5 அ 5 அவுட் ஆஃப் 5 தான். ஓகே அது சார். ரேட்டிங். தேங்க் யூ சார். தேங்க் யூ.